காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்தோடனே டி ஆர்பிட்டால் நீ வரைஞ்சிரு. டி ஆர்பிட்டால் வரைஞ்ச உடனே பக்கத்துல எஸ் ஆர்பிட்டால், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவனோட பி ஆர்பிட்டால். இங்க எத்தனை எலக்ட்ரான்? குரோமியம் பொறுத்த வரைக்கும் 3+. அது மேல வரணும், கீழே போட்டிருக்கேன் 3+. அப்படின்னா D3 கான்ஃபிகரேஷன். D3 1 2 3. ஒரு ஆக்டாய்ட்ல பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தேவையான ரெண்டே விஷயம். ஒன்னு இந்த x² - y² அண்ட் z². இந்த ரெண்டு ஆர்பிட்டால் இன்னர் ஆர்பிட்டாலா இருந்தா. அவுட்டர் ஆர்பிட்டாலா இருந்துச்சுன்னா இந்த S P1 P2 P3, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா x² - y² z². அதாவது அடுத்த இருக்க டி ஆர்பிட்டால ரெண்டு எடுத்துக்குவோம். எனிவே இந்த D3 தான். அப்போ இது அவைலபிளா தான் இருக்கு. அப்போ ஸ்ட்ராங்லி காண்டோ வீக்லி காண்டோ டஸ் நாட் மேட்டர். யாரா இருந்தாலும் தே வில் ரீச் திஸ் ஏரியா. இது ஒரு இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். ஐ டோன்ட் நோ தட் லிகாண்ட் இஸ் ஸ்ட்ராங் ஆர் வீக், வாட் எவர். இதில் மெட்டல் அவைலபிளாவே இருக்கு. அப்போ இட் ஷோஸ் D2sp3 ஹைபிரிடைசேஷன். இப்போ இந்த இடத்துல வந்தீங்கன்னா இது குவைட் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. திஸ் இஸ் கோல்டன் காம்ப்ளெக்ஸ். எல்லா எக்ஸாம்லயுமே இதை கேட்டுருவோம். நிக்கலை பொறுத்த வரைக்கும் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கான். 2+னா ஆக்சுவலி இவன் D8s2. எஸ், D8s2. அப்போ 1 2 3 4 5 6 7 8 8 போட்டதுக்கு அப்புறமா வரவன் பார்த்தீங்கன்னா நமக்கு புஷ் பண்றான். ஏன்னா அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா புஷ் பண்றதுனால தான் அந்த மேக்னெட்டிக் நேச்சர்ல இருக்கு. லிகான் வந்து ஸ்ட்ராங்கா வீக்கான்லாம் பெருசா ஐடியா இல்ல. அப்ப என்ன பண்ற அப்படின்னா இவன் வந்து நம்ம டயமேட்டிக்கா இருக்கனால இந்த எலக்ட்ரான் கண்டிப்பா புஷ் ஆயிருக்கணும். ஆகிறதுனால இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த இடம் நமக்கு எம்டி ஏரியா கிரியேட் ஆயிடுக்கும். இவன் பேடா இருக்கான், இவன் பேடா இருக்கான், இவன் பேடா இருக்கான். இப்ப பேர் பண்ண இவன் இங்க எம்டி ஏரியா. DSP3. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடம் எம்டி ஏரியா. அடுத்து எஸ் P1 P2 P3 அண்ணா மட்டும் 4 லிகான் தான் இருக்கா. ஒரு பேர் இங்க இருக்கான், ஒரு பேர் இங்க இருக்கான், ஒரு பேர் இங்க இருக்கான், ஒரு பேர் இங்க இருக்கான். 4 முடிஞ்சிருச்சு. DSP2 ஸ்கொயர் பிளேனார். அப்ப இந்த இடத்துல there is no unpaired electron. இந்த இடத்துல we have unpaired electron, but we don't know how many number of unpaired electron because I explained it through VBT. VBT வெளியே சொல்லும்போது we can't predict how many number of unpaired electron. Anyway,